Hi guys, welcome back to SR Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டே நேரத்தை வினாடிக்கு தேவையில்ல. டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா? போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான பிளேஸ்க்குள்ள வந்திருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்னு கிடைச்சிருக்கும். அந்த ஸ்டோன் ரொம்பவே ஸ்ட்ராங்ன்ற மாதிரிலாம் அங்க இருக்க ட்ரூ காட் எலிமெண்ட்ஸ் சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை ஆட்டையை போட்டு அந்த இடத்துல வந்திருப்பாரு. இன்னைக்கு எபிசோட் அது தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்க பொடி பயல எப்பரா சந்திரி தெரியாம உள்ளுக்குள்ளார வந்த மாதிரியான நாய்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளார அலோடு இல்ல. இந்த இடத்துல இதை தூக்கி போட்டு கிளம்படா நாய் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ பயங்கர கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள சுத்தி வளைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கும் வேற வழி இல்ல. அந்த இடத்துக்குள்ள அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள அந்த ஒரு ட்ரூ கோரா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான சங்கிலிங்களா ஹீரோவை சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. அந்த சங்கிலிங் யூஸ் பண்ணிட்டு மொத்த பேருமா ஹீரோவை லாக் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ திரும்பவும் டெலிபோர்ட் ஆயிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. பறந்து எங்க தான் போனாலும் விடமாட்டேன்டா பொடி பயல அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்ப அந்த சங்கிலிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட விங்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த இடத்துல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். எங்கடா போகிற நாய் அப்படின்ட்டு திரும்ப ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோ சுத்தி ஒரு சந்துக்குள்ள பூந்துறான். ஹீரோ அங்க இருந்து ஒரு சின்ன சந்துல பூந்த உடனே ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அவனுங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கான். இடமே ரொம்ப நெரிசலா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள பாதையை மாத்தக்கூடிய சர்க்கிள் ஃபார்மேஷன் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த இடத்த சுத்தி திரும்ப வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு வேற வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவனுங்க எல்லாருமே ஹீரோவை திரும்பவும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸ்டோனுக்கு ஏதாவது ஆகட்டும் பொடி பயல, உன்னால இந்த வேலைக்குள்ள இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மனசுக்குள்ளே நம்ம அந்த டாலிசம் யூஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். வழியே இல்ல, மொத்த பேரும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீதி எல்லாத்தையுமே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த வழியில இருந்து தப்பிக்க நம்மளோட ஓன் ஐடியாவை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஹீரோ அந்த இடத்துல போக அந்த இடத்துல ஒரு பேரியர் வந்து தடுக்குது. இந்த இடத்துல செவுத்துல கூட ஏதோ பேரியர் வச்சிருக்கானுங்க. அங்க இருக்கிற செவருங்களை உடைச்சிட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருக்கவனுங்களும் ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை சுத்தி வளைச்சிட்டு அவன் இந்த இடத்துக்குள்ள தப்பிச்சுக்கு போக கூடாது, இந்த இடத்துல அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு மொத்த பேருமா சேர்ந்து ஒருத்தனுக்கு பவர்ஸை கொடுக்க அவன் ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள அந்த அட்டாக் ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல சடனா அவனோட அந்த டாலிசம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் அசால்ட்டா தடுக்க அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இருந்த இடமே தெரியல. அந்த நாய் இதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப தப்பிச்சு போயிட்டானா அவனுங்க எல்லாரும் பயங்கர கடுப்புல ஹீரோவை பத்தி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வேற ஒரு இடத்துல அந்த கல்லை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த டாலிசம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டாலிசம் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் போல. இது ஒரு அரிய வகை ட்ரெஷர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்களையும் உடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதான் கூட கிடைச்ச இந்த டாலிசங்கள் இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு டாலிசம் ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த டாலிசம் திரும்ப யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ திரும்ப அந்த தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே இப்போ ஹீரோ திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டோன் உடைச்சிக்கிட்டு ரெண்டா விழுக அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பாதியா விழுந்திருக்க. ஒன்னு ஹீரோ உதைச்சு அவனுங்க கிட்ட தள்ளி விட்டுற. அவனுங்க அதை பாதுகாக்க பிடிக்கணுன்றதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க. இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு எங்கட விளையாடிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்ப இன்னொரு ஸ்டோனை தூக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. இப்போ வீக்கான மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ இப்போ அந்த இடத்துல மின்னல் வேகத்துல போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்க்கிள் ஃபார்மேஷனை உடைச்சிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவனுங்க எல்லாருமே விடாம ஹீரோவை தோத்தி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துரும் போல, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த வேலையில இருந்து நீ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன்னு பாக்குறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இன்னொருத்த அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான எனர்ஜி பால்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த 5 ட்ரூ காட்ஸுமே சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். ஸ்டோனோட வெயிட் வேற, பின்னாடி இந்த எனர்ஜிஸ் வேற. ஹீரோ அதுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு போய்கிட்டே தான் இருக்காரு. அது விடாம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் இதை சமாளிக்கணும், நம்மளுக்கு டாலிசம் யூஸ் பண்ணதுக்கு கரெக்டான நேரம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல அந்த டாலிசம் யூஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ தப்பிச்சு வந்து அந்த இடத்துல இருந்து கீழே வந்து நின்னுகிட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் உயிரோட விட்டு வச்சிருந்தா ட்ரூ காட்ஸ் ஆனா எங்களுக்கு தான்டா இது அசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் திரும்பவும் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள அவனோட காட் லெவல் வெப்பன் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வெப்பனே பயங்கரமா இருக்கு. ஒரு சோல்லேண்ட்ல பிபிடாங் கிட்ட இருக்குமே அந்த மாதிரியான வெப்பன். அந்த வெப்பனை யூஸ் பண்ணி ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வெப்பன் பயங்கர ஃபோர்ஸ்ல ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பயங்கரமான அதிர்ச்சி. என்னது காட் லெவல் வெப்பனா, இதுகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல எக்கச்சக்கமான ஃபோர்ஸ்ல ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் இந்த கல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இந்த கல்லு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு? திடீர்னு இந்த கல்லோட ஃபோர்ஸை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கர கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. மேல இருந்து ஏதோ ஒரு தண்டர் எனர்ஜி மாதிரி ஹீரோ வந்து அந்த இடத்துல ரிலீமஸ் இருந்தவன இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அவனால அசைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ மேல ஏற்படுற ஃப்ரெஷர் போர்ஸ்க்கான காரணம் இவனுங்க கிடையாது, அது தன்னால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவை கொண்டு அந்த ஸ்டோனுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம எடுக்கிறதுக்காக அவனுங்க ஹீரோ கிட்ட நெருங்க ஹீரோ கையில இருந்து அந்த ஸ்டோன் ஃபோர்ஸ் பயங்கரமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னடா பண்றது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள எனர்ஜிஸ்லாம் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டோன் பிரேக் ஆக எல்லாருமே தூக்கி அடிக்கப்படுறானுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்டே ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த பெரிய பிளாஸ்ட்ல இருந்து டாலிசம் யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிருக்காரு. எல்லாமே வேஸ்டா போச்சா, இந்த ஸ்டோன் எதுக்குமே லாகில அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கோர் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது. இதுதான் அந்த ஸ்டோனோட ரியல் கோரா இருக்கணும். இப்பதான் இது வெளியே வந்திருக்கு. இருந்தாலும் இதோட எனர்ஜி ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு லக்குக்கு மேல லக்குடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல சம ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி அதை எடுக்க ஆரம்பிக்கிறேன். இது வேற யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அப்படி அவர்கிட்ட வாய்ட் ரிலிம ஓபன் பண்ணக்கூடிய அந்த டாலிசம் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ட உருவாக்க எல்லாருமே இப்பதான் தட்டு தடி மாதிரி ஏஞ்ச ஆரம்பிக்கிறான். அவன் தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். வாய்ட் ரிலிம்ல அவனை நுழைய விடாதீங்க அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ மின்னல் வேகத்துக்குள்ள அதுக்குள்ள வந்து பூந்துறான். வாய்ட் ரிலிம மூடாக எல்லாருக்குமே பல்பு தான் அந்த இடத்துக்குள்ள. ஹீரோவா ஆள காணோம். சைடுல பல்பு வாங்கின எல்லாருமே அவங்களோட மாஸ்டர் கிட்ட வேத்து ஊத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துக்குள்ள. கன்ஃபார்மா சொல்றியா இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாங் தானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா அவன் கண்டிப்பா அந்த வாங்கே தான். ஏன்னா அவன் மட்டும் தான் அந்த மாதிரியான டெலிபோர்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம குன்பெங் பாடி இது எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்றான். அவன் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்போ பெரிய ஆக்ஷன் எடுத்தே ஆகும். அவனை நம்மள பழிவாங்க நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே அவனை விடாத துரத்துங்க. டுகாட்ஸ் ஆனா எல்லாருக்குமே ஒரு பெரிய கட்டளை. அவன் எங்க இருந்தாலும் அவனை கொண்டு தள்ளுங்க. எல்லா இடத்துலயும் அவனை தேடுங்க அப்படின்னு மாதிரி அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஹீரோவை கொள்றதுக்காக அந்த இடத்துல வெறியில கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. மோலுங்கிற ஒரு இமோட்டல் மட்டும் அந்த இடத்துக்குள்ள இருக்கான். அவனை பார்த்துட்டு நீ போயிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளோட பாதுகாவலர்கிட்ட சொல்லு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ போய் சொல்லு இது ஒரு பெரிய போரா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போன அந்த பொருள் ரொம்பவே விலை மதிப்பு இல்லாதது. அதை நம்ம திருப்பி எடுத்தாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கொன்னே தீரணும்னு ஹீரோவை வெறியில சுத்திக்கிட்டு இருக்கான். நீ இந்த வாட்டி எத்தனை பவர்ஃபுல்லான ஆளுங்க வந்தாலும் சரி தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. அந்த போட்டியில தோல்வி அடைய மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே ரீனா சைட்ல இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோவை கொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச ரீனா அந்த இடத்துல பயங்கர கடுப்பாயிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க எங்கேயோ. இதோட இந்த சீனை கட் பண்ணி நம்மளோட டோஜோவை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அவனுக்கு கிடைச்ச அந்த முட்டையை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. எப்பவும் போலதான் முட்டையை பார்த்த மாதிரி ஹீரோவும் அதை தூக்கி தனியா வச்சுக்கிட்டு இருக்க. எல்லா நேரம் நடக்கிற மாதிரி அந்த முட்டை திரும்பவும் ஹீரோவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவை சுத்தி சுத்தி அந்த முட்டை வந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையே ஏமா சுத்திக்கிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோவும் அது கூட திரும்ப சுத்திக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் ஒரு கட்டத்துல ஏன்ச்சு ஏன்டா தூங்கிக்கிட்டு இருக்கணும் போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அந்த முட்டையை அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண போறேன்னு சொன்ன நல்ல பிரச்சனையாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க போலயே. என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ இப்ப எடுத்துட்டு வந்திருக்க இந்த பொருள் நல்ல பொருள் தான். நீ இப்ப எடுத்துட்டு வந்திருக்க இந்த பொருள் ஒரு ஸ்பிரிட் மெட்டலா இருக்கலாம், இல்லனா ஒரு அழியாத பொருளா இருக்கலாம், இல்லனா ஸ்பிரிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஷரா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட பவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதுவுமே ஆகல. இது ஒரு சாதாரண முட்டை. இது கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. மண்டிலே ஊரே போடு. இதை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு அவர் ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிக்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. இன்னைக்கான எபிசோட் பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்பெல்லாம் வர ஃபீட் ஆகிறதுல மத்தவங்களுக்கு நம்மளோட நாள் ஏன்னா ஃபாலோவர்ஸா ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே இன்னைக்கான எபிசோட்ல யாராவது புரியணும் அப்படின்ற பட்சத்துல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. யாரும் அந்த மாதிரி கேட்கற மாதிரி தெரியல இப்பலாம். அண்ட் ஒரு சிலர் பிக் பிரதர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிக் பிரதர் போடணும்னு எனக்கும் கொஞ்சம் ஆசை தான். பட் காமெடி எனக்கு சுத்தமா வரல. பிக் பிரதர்ன்றது ஒரு பயங்கரமான காமெடியான அனிமே. அந்த அனிமேக்கு கொஞ்சம் காமெடியை ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் பிக் பிரதர் போறேன். சரிங்களா? ரெனகேட் மாட்டல் போடுவோம். இப்போதைக்கு பர்ஃபெக்ட் வேர்ல்ட் விட்டு ரெனகேட் மாட்டல் பக்கம் போனா எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பர்ஃபெக்ட் வேர்ல்ட் முடிச்சுட்டு அண்ட் ரெனகேட் மாட்டல் போடலாம். இல்லனா ஏதாவது ஒரு பிளான் போட்டு நான் ரெனகேட் கூட அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு நான் அடுத்த நினைக்கிறேன். இன்னைக்கான எபிசோட் இதோட முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.